ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸு. ஸோ என்னெல்லாம் நீங்கள் கவனிக்கணும், நாளைக்கு என்னெல்லாம் வரப்போகுது உங்களுக்கு, நீங்கள் என்னெல்லாம் பார்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான வீடியோ. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் வியூஸுக்காக சொல்லலை. ஏன் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, ரேங்க் லிஸ்ட்டு மட்டும் கிடையாதுங்க. நாளைக்கு ரவுண்ட் ஷெடியூல் வரப்போகுது. எந்த ரவுண்டில் நீங்கள் இருக்க போகிறீங்க, அதாவது உங்கள் கட் ஆஃப் என்ன, உங்கள் ரேங்க் என்ன, எல்லாமே நாளைக்கு தான் தெரிய போகுது. ஸோ அதனால் நாளைக்கு வீடியோ வருங்க. நாளைக்கு ஒரு அனலைசஸ், கட் ஆஃப் இன்க்ரீஸாக டிக்ரீஸான ஒரு அனலைசிங் ஒரு வீடியோ வரும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் யாருக்கு நிறையா இருக்கும், அதாவது சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடியோ வரும். ஸோ அதனால் ஸ்டே டியூனில் இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு லைக் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி நான் இப்போ சொல்கிற தருணம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நாளைக்கு நான் அனலைஸ் பண்ணி வீடியோ போகிறதுக்குள்ளே மத்தியானம் கூட ஆகலாம், இல்லை காலையில் போகலாம், தெரியல. ஆனால் நீங்கள் ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே நீங்கள் 3 விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று, உங்கள் லாகின்ல போய் நீங்கள் செக் பண்ணணும் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு. அதை நான் என்னெல்லாம் வந்திருக்கு வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் இன்னொன்று ரவுண்ட் ஷெடியூல். அந்த ரவுண்ட் ஷெடியூல் பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் ஷெடியூல். ஓகே இருங்க, இந்த ஷெடியூல், இந்த ரவுண்ட் ஷெடியூல் பார்த்திங்கன்னா சிறப்பு கலந்தாய்வுக்கு தனியாக வரும், அதாவது சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் தனியாக வரும், அண்ட் ஜென்ரலுக்கு தனியாக வரும். அப்படியே ஒட்டுக்க ஒரே பிடிஎஃப்ல விட்டுருவாங்க. 7.5 ரிசர்வேஷன் தனியாக, ஒகேஷனல் தனியாக. எந்த ரவுண்டில் உங்களை கூப்பிட்டுருக்காங்கன்னு பார்க்கணும். சரிங்களா? எந்த ரவுண்டில் உங்களை கூப்பிட்ருக்காங்க, இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும். நாளைக்கு உங்கள் ரேங்க் லிஸ்ட் மட்டும் பார்த்தா பத்தாது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரேங்க் லிஸ்ட்டை பற்றி சொல்லிடலாம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ரேங்க் லிஸ்ட் இப்படி தான் வரும். போன வருஷம் அப்ளிகேஷன் நம்பரோட தான் வந்துச்சு. இது சீரியல் நம்பர், இது அப்ளிகேஷன் நம்பர். நீங்கள் போட்டிருக்கீங்களா அப்ளிகேஷன் நம்பர். ஒருவேளை பேர் வந்தாலும் வரலாம். முந்தின வருஷம் பேரில் வந்தது, இந்த வருஷம் வரல. பேர் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, அக்ரிகேட் மார்க், உங்கள் கட் ஆஃபோட எக்ஸாக்ட் கட் ஆஃப் என்னங்கிறது கரெக்டாக வந்துடும். அதுதான் அக்ரிகேட் மார்க். ஜென்ரல் ரேங்க் 1ஆவதுலேருந்து 2,42,000 பேர் போட்டிருக்காங்களாமா. 2,42,000 பேருக்கு ரேங்க் கொடுக்கணும்ல, அந்த ரேங்க்கு ஜென்ரல் ரேங்க். இது பாருங்கள், அப்படியே போயிட்டே இருக்கா. ஒரே கட் ஆஃப்க்கு என்ன சார் வேறு ரேங்க் கொடுத்துருக்காங்கன்னா, அதான் சொன்னேன்ல, மேக்ஸில் யார் அதிகம், ஃபிசிக்ஸில் யார் அதிகமாக அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இல்லை ரெண்டுலேயுமே சரிசமமாக இருந்ததுன்னா கெமிஸ்ட்ரியில் யார் இருக்குமோ கொடுத்துருவாங்க. அது நான் 3லேயுமே சரிசமமாக இருக்குன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் பயாலஜியில் யார் அதிகமாக இருக்கான்னு கொடுத்துருவோம். 4லேயுமே சரிசமமாக இருக்காங்கன்னா சீனியாரிட்டி யாருன்னு பார்ப்போம். சீனியர் பர்த்டேட்டும் ஒரே மாதிரி இருக்குன்னா ரேண்டம் நம்பர் பார்த்து கொடுத்துருவாங்க. அதுக்கு தான் ரேண்டம் நம்பர். புரிஞ்சுதா? ஸோ அதனால் இந்த ரேங்க் பிரிக்கிறது தான் அதெல்லாம். இப்போ ரேங்க் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கம்யூனிட்டி வந்துடும். இது கம்யூனிட்டி ரேங்க். இங்கே இருக்கிறதெல்லாம் என்னது? கம்யூனிட்டி ரேங்க். ஓகே, இங்கே இருக்குது ஜென்ரல் ரேங்க், இது இருக்குது கம்யூனிட்டி ரேங்க். நீங்கள் லிஸ்ட்டில் தான் பார்க்கணும் அவசியம் இல்லை. உங்களுடைய டிஎன்ஏ வெப்சைட் ஓப்பன் ஆக மாட்டேதில்லை. ஏன்னா அப்லோட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு எப்படி தான் ஓப்பன் ஆகுது எனக்கே தெரியல. ஆனால் உங்கள் ஃபோனில் நீங்கள் ஓப்பன் ஆக மாட்டேதில்லை. அது ஏன்னா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் இல்லையா, அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா இந்த லாகின் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த லாகினில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறது சைடில் காட்டுறேன். என்ன வரும் அப்படின்னா, உங்கள் பேர், உங்கள் கட் ஆஃப், உங்கள் கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸு, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கீங்களா, ஏதாவது வரும். எஸ்னா எஸ்ன்னு வரும், நோனா நோன்னு வரும். நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் எதையாவது இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரேங்க் வரும். புரியுதுங்களா? அடுத்த ஸ்போர்ட்ஸில் இருந்தால் ஸ்போர்ட்ஸ் ரேங்க் வரும். எக்ஸ் சர்வீஸ்மேன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் வரும். டிஃபரன்ஷியபிள்னா டிஃபரன்ஷியபிள் ரேங்க் வரும். 7.5 ரிசர்வேஷன் இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் அகாடமிக் ரேங்க்குன்னு இருக்கும். அந்த ரேங்க் வந்துருக்கும். அதில் நீங்கள் ஜென்ரல் ரேங்க்கு, அதில் நீங்கள் கம்யூனிட்டி ரேங்க்குன்னு தனியாக வந்திருக்கும். அடுத்தது ஜென்ரல் ரேங்க். இது ஜென்ரலாக நீங்கள் இருக்குது ரேங்க் 7.5 இல்லாமல் ஜென்ரலாக இருக்க ரேங்க்கு. அடுத்து அதுக்கான கம்யூனிட்டி ரேங்க். 7.5 ரிசர்வேஷனில் இல்லாதவங்களுக்கு ஒன்று தான் வரும், ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க். இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாமே கரெக்டானு செக் பண்ணணும். இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு அடித்து செக் பண்ணணும். என்ன சார் செக் பண்ணணும்? உன்னோட கட் ஆஃப் கரெக்டானு ஃபஸ்ட்டு பாரு. உன் கட் ஆஃப் நீ கால்குலேட் பண்ணி வச்சுருப்பில்ல, அது கட் ஆஃப் மார்க் கரெக்டானு பாரு. ஏன்னா ரீவேல்யூஷன் போட்ட சிபிஎஸ்சி ரீவேல்யூஷன் அண்ட் ஸ்டேட் போர்டு ரீவேல்யூஷனில் போட்டு மார்க் மாறி இருக்குது. அந்த மார்க் மாறி இருக்கா, கட் ஆஃப் மாறி இருக்கா, கட் ஆஃப் மாற்றி தான் ரேங்க் போட்டிருக்காங்க, செக் பண்ணிக்க. அப்படி மாறலைன்னா 5 நாள் கிரிவரன்ஸ் கொடுக்குறாங்க. 5ஆம் தேதி முடி உங்களுக்கு டைம் இருக்குது. ரேங்க் லிஸ்ட் வந்ததுலேருந்து 5ஆம் தேதி முடி டைம் இருக்குது. என்னென்னா இந்த 4 நாளில் போய் டிஎஃப்சி சென்டரில் போய் நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம், ரேங்க்கை மாற்றிக்கலாம். உங்களுக்கு வேறு ரேங்க் கொடுப்பாங்க, தனி ரேங்க் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரே ரேங்க்கு தான் இங்கே இருக்கும். அப்போது எந்த ரேங்க்கில் வரீங்களோ அந்த ரேங்க்கில் ஏ பின்னு கொடுத்துருவாங்க. இப்போ 300வது ரேங்க் வரீங்கன்னா 300வது ரேங்க்கில் ஆல்ரெடி ஒரு ஆள் இருப்பான், அதுக்கு உங்களுக்கு 300வது ஏ 300வது பி அப்படின்னு கொடுப்பாங்க. சரிங்களா? நீங்கள் போய் மாற்றிக்கலாம். மார்க் மாறுதுன்னா மாற்றலானா, அதில் அப்டேட் ஆகலான்னா, அதுக்கு தான் பார்க்கணுங்கிறது நாளைக்கு. அண்ட் ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் 2 ரேங்க் கிடச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. 7.5 ரிசர்வேஷன் 7.5 ரிசர்வேஷன் உங்களுக்கு எலிஜிபிளான்னு பார்த்துக்கோங்க. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பும் ஃபஸ்ட் கிராஜுவேஷனும் அங்கே எலிஜிபிளாக இல்லையான்னு காட்டிச்சுன்னா பாருங்கள். காட்டலன்னா நீங்கள் எதுக்கு ஒரு டைம் டிஎஃப்சியில் கேட்டுக்கோங்க. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்ன்னு போட்டிருக்கும். எஸ்சி எஸ்சி எஸ்டிக்காரங்க மட்டும் பாருங்கள். அடுத்தது உங்களுடைய
7 பாயிண்ட் ரிசர்வேஷன் அப்ளை பண்ணியிருப்பீங்களா, அதுலேயும் எஸ்ன்னு காட்டுதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா எஸ்ன்னு காட்டினா தான் உங்களுக்கு அந்த ரேங்க் வந்திருக்கும், ரேங்க்கும் வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நாளைக்கு பார்க்கணும். அண்ட் மோர் ஓவர் உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்ட்லேயே எல்லாமே தெரிஞ்சிடும். அண்ட் நீங்கள் உங்கள் லிஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா இதில் போய் பார்த்துக்கோங்க. இது தேவையே இல்லை. இது வந்து ஓவரால் தமிழ்நாட்டில் யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கோ அவங்களோட லிஸ்ட். இதே மாதிரி 7 பாயிண்ட் ரிசர்வேஷனுக்கு வரும், ஒகேஷனுக்கு வரும். சரிங்களா? அப்போது நீங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு வரும். எல்லாத்துலேயுமே உங்களோட ரேங்க் லிஸ்ட் வந்து எந்த இடத்துல இருக்கீங்கன்னு பார்த்துக்கலாம். எந்த இடத்துனா இப்படி லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கட் ஆஃப் நேரம், அந்த அப்ளிகேஷன் நம்பரு, ஜென்ரல் ரேங்க்கு, கம்யூனிட்டி ரேங்க், இப்படி எந்த லிஸ்ட்டில் இருக்குன்னு பார்த்துக்கலாம். நீங்கள் இது பார்க்குறது வேஸ்ட்டு தான், சும்மா வேணால் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டில் தான் எல்லாமே வந்துருங்க, அதிலே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் கம்யூனிட்டி கரெக்டாக போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கம்யூனிட்டியில் வந்து உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு அடிச்சு பார்ப்பீங்கள்ல, அதில் கம்யூனிட்டி கரெக்டாக போட்டிருக்காங்க. ஓசினா ஓசின்னு போட்டிருக்காங்களா, எம்பிசினா எம்பிசி, பிசினா பிசி கரெக்டாக போட்டிருக்காங்க. தெரியாமல் ஓசின்னு போட்டு வச்சுருவாங்க. கம்யூனிட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பேர்லேருந்து எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதுக்கு தான் நீங்கள் ஐடி பாஸ்வேர்டு அடித்து இது தான் பார்க்கணும். அண்ட் லிஸ்ட்லேயுமே பார்க்குறேன்னா பார்த்துக்கோங்க. லிஸ்ட்டு உங்களுக்கு எங்கே வரும்னா இங்கே வரும். லாகின் ஐடி பாஸ்வேர்டில் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக உங்களுக்கு தனியாக வரும். இங்கே லிஸ்ட்டு இங்கே சைடில் வரும். இந்த கட் ஆஃப் மார்க் இருக்கு இல்லையா, அது கீழே அப்படியே லைனாக எல்லா ரேங்க்குமே வரும். நீங்கள் எந்த ரேங்க் பார்க்கணுமோ அதில் ரேங்க்கு அதை அடிச்சிங்கன்னா பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, ரேங்க் லிஸ்ட்டை பற்றி சொல்லியாச்சு. உங்களுக்கு 2 ரேங்க் கிடைக்கும். அந்த ரேங்க்கை பற்றிலாம் என்னங்கிறது அப்புறம் பார்க்கலாம். சரி, இப்போ நாளைக்கு இன்னொரு மேட்டர் ரிலீஸ் ஆகும், அதுக்கு நான் சொல்லித்தரேன். ரேங்க்கை பார்த்தோன்னா நாளைக்கு ஒரு பயம் வரும். ஐயோ, மிகப்பெரிய ரேங்க், 1 லட்சம் ரேங்க் தாண்டிடுச்சு, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இருக்கும். 1 லட்சம் ரேங்க் தாண்டினா 1 லட்சம் பேருக்கு அப்புறம் தான் இருக்குமா, 1,30,000 40,000 20,000லாம் இருக்கும். உடனே ஒன்று தோணும், மேனேஜ்மெண்ட் கோட்டா போய்க்கலாம், சீட்டு பிளாக் பண்ணிக்கலாம். ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு சீட்டு கிடைக்காது. ரேங்க்கை பார்த்தோன்னா பயந்துருவான். ஏன், நல்லா படித்தவன் ஒரு 170 இருந்தாலே 60,000 ரேங்க் 70,000 ரேங்க் 60,000 ரேங்க் அந்த ரேங்க் வரும். 60,000 பேர் முன்னாடி இருக்காங்களான்னு சொல்லிட்டு பயந்துருவான். இந்த ரேங்க்கை பார்த்த உடனே மனசு மாறிடும். திரும்பவும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் சேருவீங்க. கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுமா வேணாமன்னு பயம் வந்துடும். பயப்படாதீங்க, உங்கள் பயம்தான் ஆயுதம். பயப்படாதீங்க, ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே ஆகாது. நீங்கள் எந்த ரேங்க் இருந்தாலும் உங்களுக்கான சீட்டு கிடைக்கும். ஆனால் கரெக்டான சாய்ஸ் ஃபில்லிங் கொடுங்க. உங்கள் கட் ஆஃப்க்கும் உங்கள் ரேங்க்குக்கும் ஏற்ற மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுங்க. நான் இப்போ அது சொல்கிறேன் எப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதான் வந்து ரவுண்ட் ஷெடியூல். இதில் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நாளைக்கு வந்து டேட்டோடு உங்களுக்கு சொல்கிறேன். நாளைக்கு வந்துடும் இல்லையா, டேட்டோடு சொல்கிறேன் என்னென்ன டேட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த ரவுண்டுன்னு தெரிஞ்சிருப்பாங்க. ரவுண்டு 1னா 200லேருந்து 179, ரவுண்ட் 2 172 143, ரவுண்ட் 3 143லேருந்து 77.5 அந்த மாதிரி தெரிஞ்சிடும். ரேங்க் வைஸும் கூப்பிடுவாங்க. 1வது ரேங்க்லேருந்து இவ்வளோ ரேங்க், இவ்வளோ ரேங்க்லேருந்து இவ்வளோ ரேங்க். அப்போ உங்கள் ரேங்க் உங்களுடைய இதுக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ரவுண்டில் 3 ரவுண்டாக பிரிச்சுருவாங்க. மொதல் ரவுண்டுக்காரங்க தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். அந்த 39,000 பேர் கூப்பிட்டுருக்காங்க, 39,000 பேர் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். 2வது ரவுண்டில் வந்தால் 2வது ரவுண்டில் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். 3வது ரவுண்டில் வந்தால் 3வது ரவுண்டில் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். எல்லாருமே ஒரே நேரத்தில் பண்ண முடியாது. அது அதுக்குன்னு டேட்டு கொடுத்துருப்பாங்க, அதுக்குன்னு நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். இதுவே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. உன் ரவுண்டு வரும்போது தான் நீ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். அந்த டேட்டு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பக்காவாக பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். மோர் ஓவர் உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எந்த நாள், டென்டேட்டிவ் அலாட் பண்ணுற எந்த நாள், என்ன எப்போ காலேஜ் கிடைக்கும் எல்லாமே டீட்டெயில்டாக வந்துடும். இது நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு புது டேட் வரும்ல நாளைக்கு, அப்போ நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது பாருங்கள். இது எங்கே சார் ரிலீஸ் ஆகும்? இங்கேயே டென்டேட்டிவ் ஷெடியூல்னு இருக்கும். டென்டேட்டிவ் ஷெடியூலில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் யார் வீடியோவும் பார்க்கணும் சிம்பிள் இருக்குது. டிஎன்ஏ டென்டேட்டிவ் ஷெடியூல் போட்டிருக்கா, அங்கே கிளிக் பண்ணால் பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடும், பார்த்துக்கலாம். ரவுண்ட் ஷெடியூலும் பார்த்துக்கலாம், கவுன்சிலிங் டேட் பார்த்துக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாம். நாளைக்கு இது எல்லாம் ரிலீஸ் ஆக போது இதெல்லாம் செக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் சொன்ன மேட்டர்லாம் மறந்துடக்கூடாது. ரீவேல்யூஷன் வரவங்க மார்க் மாறிச்சான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஜென்ரல் டேட்டா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த கம்யூனிட்டி, அந்த கட் ஆஃபு, ரேங்க்கு 7.5 ரேங்க் வந்திருக்கா, பிஎம்எஸ்எஸ் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்ன்னு வந்திருக்கா, ஃபஸ்ட் கிராஜுவேஷன் எஸ்ன்னு வந்திருக்கா, எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இது சொல்கிறது தான் சொன்னேன். அண்ட் நாளைக்கு ரேங்க் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லிட்டேன்னா, ரேங்க் வந்து பதறக்கூடாது ஃபஸ்ட்டு. அப்போது என்ன பண்ணணும்னா டிஎன்ஏ வெப்சைட்குள்ளே போய்க்கணும். டிஎன்ஏ வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா, இப்போ டிஎன்ஏ வெப்சைட் ஓப்பனில் இல்லை தானே, நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள், ஓப்பன் ஆகிடும். cutoff.tneonline.org cutoff.tneonline.org அடிங்க, இது ஓப்பன் ஆகிடும். இது ஓப்பனில் தான் இருக்குது. இதில் ரேங்க்குன்னு அடிங்க.
ரேங்க்குன்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரேங்க்குன்னு வந்துடும். சிஇஜி கேம்பஸ் சும்மா வச்சுருக்கேன். சிஇஜியில் இதெல்லாம் ஜென்ரல் ரேங்க்கு, சரிங்களா? கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது, ஜென்ரல் ரேங்க். சிஇஜியில் ஈவந்தோ 21st ரேங்க் கிடச்சிருக்குது பாருங்கள், 53,000 ரேங்க் கிடச்சிருக்கு எஸ்சிஏல. கம்யூனிட்டி கீழே இருக்கிறது எல்லாமே ஜென்ரல் ரேங்க். ஸோ இந்த ரேங்க்கை வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், உங்களுக்கு எந்த சீட்டுக்கு ரேங்க் வச்சு பார்த்தா கரெக்டாக தெரிஞ்சிடும். சரியா? உங்களுக்கு எந்த கல்லூரி வேணுமோ சர்ச் பண்ணிக்கோங்க. இங்கே சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். எஸ்என்எஸ் வேணுமா எஸ்என்எஸ், கேஜிஎஸ்எல் வேணுமா கேஜிஎஸ்எல், ராமகிருஷ்ணன் வேணுமா ராமகிருஷ்ணன், உங்களுக்கு என்ன காலேஜ் வேணுமோ சர்ச் பண்ணிங்கன்னா ரேங்க் வந்துடும். உங்கள் கம்யூனிட்டி கீழே கட் ஆஃப் கோர்ஸ் வைஸ் உங்களுக்கு வந்து எந்த கோர்ஸ், இது கடைசி ரேங்க், ஜென்ரல் ரேங்க்கில் இருக்க இது கடைசி ரேங்க். 7611 வந்து அந்த கடைசி ரேங்க் எடுத்த பையன். இதுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா கிடைக்குன்னு அர்த்தம். இதுக்குள்ளே இருந்தீங்கன்னா கிடைக்குன்னு அர்த்தம். இந்த ரேங்க்குள்ளே இருந்தால் பிசியில் வந்து சிவில் கிடச்சிரு. இப்போ உதாரணத்துக்கு 7000 ரேங்க் இருந்தாங்க, 7599 இருக்குது. நீ 7400 ரேங்க் வச்சா கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நீ வந்து ஒவ்வொரு காலேஜாக உனக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அதை நீ பார்த்து வச்சுக்கோ. பார்த்து வச்சு எழுதி வை. துல்லியமாக இத்தனை நாள் நீ கட்டாக வச்சு பண்ண. ஆனால் இப்போ ரேங்க் வச்சு பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ரேங்க் வச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக தெரிஞ்சிடும் உனக்கு அந்த கோர்ஸ் கிடைக்குமான்னு. கிடைக்கலன்னா அடுத்த காலேஜ் பாரு, கிடைக்கலன்னா அதுக்கு அடுத்த காலேஜ் பாரு, ஏதாவது ஒரு காலேஜ் கிடைக்கும். கிடைக்கலன்னா அடுத்த கோர்ஸை பாரு, ட்ரிபிள் பாரு, ஈஸி பாரு, மெக்கானிக்கல் வரைக்கும் பாரு. சார் மெக்கானிக்கல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வேறு காலேஜில் பாரு. அப்படியே பார்த்துட்டே வந்து எழுதி வை. எழுதி வச்சுட்டு இந்த காலேஜ் தான் உனக்கு கிடைக்கும். இதே நீ ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்ச. இல்லைன்னா ஒன்றுமே தெரியாமல் 150 கட் ஆஃப் வச்சுருப்ப, நீ பாட்டுக்கு தாறுமாறாக டாப் காலேஜ் மட்டும் போடுவேன், ஆனால் சீட்டே கிடைக்காது. ஏன் சீட்டு கிடைக்காதுன்னா நீ டாப் காலேஜ் மட்டும்தான் போட்டிருக்க. அதுக்கப்புறம் உன் கட் ஆஃப்க்கும் ரேங்க்குக்கு ஏற்ற மாதிரி போடலையே. உன் முன்னாடி தான் அவ்வளோ பேர் இருக்கால, அவனுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் உனக்கு வரும். கம்ப்யூட்டர் செக் பண்ணுள்ள, அவனுக்கு சீட் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் தான் உனக்கு வரும். அந்த சீட்டெல்லாம் முடிஞ்சிடும் நல்ல காலேஜில். இப்போ 150 கட் ஆஃப் பிஹெச்சியில் டெக்ஸ்டைல் கிடைக்குமா? அதே 170 இருந்தால் டெக்ஸ்டைல் கிடைக்கும். புரியுதுங்களா? அதான் சொல்கிறேன், 170 காரனும் அவன் வைப்பான், 150 காரனும் வைப்பான். அப்போ யாருக்கு கிடைக்கும்? புரிஞ்சுதுங்களா? ஸோ அதனால் தயவு செய்து டாப் காலேஜ் வச்சாலும் டாப் காலேஜ் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ரேங்க்குக்கு தகுந்த மாதிரி, இப்போ இந்த ரேங்க் இருக்குன்னா இந்த ரேங்க்குக்கு வந்து கிடைக்குமான்னு பார்த்துக்கோங்க. எந்தெந்த காலேஜில் கிடைக்குமான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் ரேங்க் இருக்கு. இப்போது உன் ரேங்க் வந்து ஒரு 10,000 ரேங்க் வச்சுக்கலாம். 10,000 ரேங்க்னா 7550 ரேங்க்குன்னு போட்டிருக்கு பிசியில், சிவில் இன்ஜினியரிங் பிசியில். வேறு ஏதாவது கம்யூனிட்டினா அந்த கம்யூனிட்டி கீழே பாரு, பார்த்தீங்கன்னா கிடைக்குமா? நீ 10,000 ரேங்க்கில் இருக்க, ஆனால் இங்கே 7559 தான் கிடச்சிருக்கு. கிடைக்காது அப்படின்னு முடிவு பண்ணிக்க. கிடைக்காது, ஷுவர்லி கிடைக்காது. ஒரு 7500 கிட்ட வந்தீங்கன்னா ஏதாவது கிடைக்க பாசிபிலிட்டி இருக்குது. இதை மட்டும் எழுதிவி. நான் சொல்கிறது எல்லா கோர்ஸுமே என்னென்ன காலேஜ் உனக்கு வேணுமோ அந்தந்த காலேஜில் நீ வந்து இந்த வெப்சைட்டில் போயிட்டு பார்த்துக்கலாம். நாளைக்கு ரேங்க் வந்தணும், இதுதான் நீ நாளைக்கு பண்ணணும். நீ அதை விட்டுட்டு அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு பெரிய ரேங்க் 1 லட்சம் ரேங்க் தாண்டிச்சு, 1.5 லட்சம் ரேங்க் தாண்டிச்சுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தீங்கன்னா முடிச்சு. ஆனால் லோ கட் ஆஃப் மாணவர்கள் 150 கீழே இருக்கீங்க, ரேங்க்கெல்லாம் ரொம்ப தள்ளி போயிடுச்சுன்னா பயப்பட வேண்டாம். கூகுள் ஃபார்ம் நான் தந்திருக்கேன், ஆல்ரெடி தந்திருக்கேன், ஃபில் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேத்துக்கு நான் கூப்பிடல, நிறைய பேத்துக்கு நான் கூப்பிடணுன்ட்டு இருக்கேன். நானே கூப்பிடுவேன், இல்லைன்னா என் ஸ்டாஃப் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டா ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சீட்டு வேணுமா இல்லை சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணுமான்னு கேட்குறதா கூப்பிட்றோம். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் போடுங்க, இல்லை வேணால் சாய்ஸ் ஃபில்லிங்லேயே பார்த்துக்கலாம். உங்களுடைய சம்மந்தம் தான், உங்களுக்கு என்ன வேணுனாலும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடி. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க, நாங்கள் கால் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதனால் நாளைக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து அமைச்சர் ரிலீஸ் பண்ணுவார், காலையில் 10 மணிக்கு வரும்னு நினைக்கிறேன். எதாக இருந்தாலும் பொறுமையாக பாருங்கள். அதையுமே நம்ம வீடியோவை போட்டுருவோம். நாளைக்கு எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும், லைவ் வந்தாலும் வரும். முடிஞ்சால் லைவ் வரேன், இல்லைனா வந்து உங்களுக்கு எல்லா வீடியோ நாளைக்கு ஒரு 3 வீடியோ கண்டிப்பாக வரும். அதனால் ஸ்டே டியூன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புரிஞ்சுதா? ரவுண்ட் ஷெடியூல் பாருங்கள், டேட்ஸ் பாருங்கள், உங்களுடைய கட் ஆஃப் கம்யூனிட்டி, உங்களுடைய ரேங்க் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அண்ட் பிஎம்எஸ்எஸ் அந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் கிராஜுவேஷன் 7.5 ரிசர்வேஷன்லாம் இருக்கா? 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிள், வேறு யாருக்கும் இல்லை, எல்லோரும் பார்க்க வேணாம். அண்ட் ரேங்க் லிஸ்ட் வரும்போது 7.5 ரிசர்வேஷனுக்கு தனியாக வரும், ஜென்ரல் ரேங்க்குக்கு தனியாக வரும், ஒகேஷனுக்கு தனியாக வரும், ஸ்போர்ட்ஸுக்கு தனியாக வரும், எக்ஸ் சர்வீஸ்மெண்ட் தனியாக வரும், டிஃபரன்ஷியபிள் தனியாக வரும். 7.5ல் ஸ்போர்ட்ஸுக்கு தனியாக வரும், டிஃபரன்ஷியபிள் தனியாக வரும், ஒகேஷனல் தனியாக வரும், சாரி எக்ஸ் சர்வீஸ்மெண்ட் தனியாக வரும், டிஃபரன்ஷியபிள் தனியாக வரும், அண்டு ஸ்போர்ட்ஸுக்கு தனியாக வரும். நான் சொல்கிறது 7.5. 7.5லே ரெண்டுமே சிறப்பு கலந்தாய்வுக்கு சப்ளிமெண்ட்ரிக்கும் வந்துடும். அண்ட் 7.5க்கு ஜென்ரலும் வரும், 7.5ல் இருக்கிறவங்களுக்கும் வரும். புரிஞ்சுதா? 7.5 இல்லாதவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஜென்ரலாக வரும். ஓகேவா? உங்கள் கையில் கம்யூனிட்டி ரேங்க் கிடைக்கும், ஜென்ரல் ரேங்க் கிடைக்கும். இது எல்லாமே நீங்கள் வந்து போர்ட்டலில் நாளைக்கு செக் பண்ணுங்கள். உங்களை லாகின் ஐடி பாஸ்வேர்டு அடித்து தான் செக் பண்ணணும், வேறு எங்கேயுமே வராது. ஓகே? ஸோ டிஎன்ஏ வெப்சைட் அப்டேட் ஆகிட்டுருக்கு. நாளைக்கு காலையில் உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக எல்லாமே பாருங்கள். இந்த விஷயமெல்லாம் நாளைக்கு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ சொன்ன மேட்ரை மறந்துடக்கூடாது, இந்த ரேங்க்லெஸ் மேட்ரு. ஓகே,
கிடைக்குதா இல்லையான்னு இதில் இதில் பார்த்தா தெரிஞ்சிடும். கட் ஆஃப் பார்த்தா ஒரு முடிவும் தெரியாது. ஆனால் ரேங்க்கை பார்த்தா 90% கண்டுபிடிச்சிடலாம் நீ எந்த கல்லூரியில் ஆக்குப்பை பண்ண போகிற, எந்த கல்லூரி உனக்கு கிடைக்கும்னு. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் சீரியஸ்லி சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்துருக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தா புரியும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.